எடுத்து பார்த்தாரு. உப்புன்னு வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கீழே கட்டுக்கட்டா ரூபா நோட்டுக கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. கீழே இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல ஒப்படைச்சிடலான்ற எண்ணம் தோணுச்சு. ஆனாலும் கட்ட வேண்டிய கடன்களும் குடும்ப செலவுகளும் கண் முன்னாடி வந்து பயமுறுத்துது. வீடு வந்து சேர்ற வரைக்கும் மனசத்தங்கள் ஏராளம். உடம்பு ஃபுல்லா வேர்வை ஊத்திருச்சு. வீட்டில் உள்ள அலமாரியில பணத்தை பத்திரமா வச்சுட்டாரு. வெளியே போயிட்டு வந்த மனைவி, என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. வள்ளி, அந்த கதவை சாத்திட்டு வா அப்படின்னு சொல்றாரு. நடந்த விவரங்களை எல்லாம் சொல்லி யாராச்சும் கேட்பாங்கன்னு திரும்பி திரும்பி பார்த்தேன், யாருமே வரலன்னு போய் சொன்னாரு. பணத்தை எண்ணி பார்த்தேன், மொத்தமா 12 லட்சம் ரூபாய். வள்ளி, சில மாசங்கள் வரைக்கும் வேலை கிடைக்கிற வரைக்கும் நமக்கு கவலை இல்லை, நம்ம செலவுக்கு இது போதும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே மனைவி ரொம்ப அமைதியா இருந்தாங்க. ஏதாவது பேசு அப்படின்னு சொல்றாரு. இந்த பணம் நமக்கு வேண்டாங்க அப்படின்னு மனைவி சொல்றாங்க. வள்ளி, என்ன பேசுற? ஆண்டவனா பார்த்து நம்முடைய துன்பங்கள் தீர்றதுக்கு ஒரு வழி காமிச்சிருக்காரு. உங்க அல்ப புத்திக்கு ஆண்டவன் மேல பழி போடாதீங்க அப்படின்னு மனைவி சொல்றாங்க. வள்ளி, எனக்கு இன்னும் வேலை கிடைக்கல, கட்ட வேண்டிய கடன்களும் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்த பணம் எவ்வளவு உதவியா இருக்கும் நினைச்சு பாரு வள்ளி. இன்னொருத்தர் பணத்துல வாழ்றது தப்புங்க. அதுக்கு பதிலா 2 பேருமே கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கலாம். அப்போ வீட்டு செலவுக்கு நான் என்னதான் பண்ணுவேன் அப்படின்னு கோபமா குரலை உயர்த்திட்டாரு. ஆண்டவன் சோதிப்பாருங்க, ஆனா கைவிட மாட்டாரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கழுத்துல இருந்து தாலி கொடியை எடுத்து அவர் கையில கொடுத்துட்டாங்க. இதை வித்துருங்க, எனக்கு மஞ்ச கயிறு போதும் அப்படின்னு சொன்ன உடனே வள்ளி அப்படின்னு ரொம்ப அதிர்ந்து போயிட்டாரு. அடுத்தவங்க பணத்துல வயிற்று நிரப்பிக்கிறத விட